ராகினி கார்ல வர்றாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நவீன் பைக்ல வர்றாரு. ராகினி காரை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. நவீன் பைக்கை நிப்பாட்டிட்டு ராகினிய ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அவங்களுக்கு தெரியாம. பசுபதி ராகினி கிட்ட சொல்றாங்க, அந்த வெண்ணிலாவை பாக்குறதுக்கு காவேரி ஆஸ்பத்திரிக்கே போயிருக்காமா, இப்ப என்னப்பா பண்றதுன்னு ராகினி பசுபதிய பார்த்து கேக்குறாங்க. இத எல்லாத்தையும் ஜன்னல் ஓரமா நின்னுக்கிட்டு நவீன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பசுபதி பொண்ணை உட்கார வச்சுட்டு 2 ரவுடிகளை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போங்க. வெண்ணிலா சாட்சி சொல்ல ரெடி ஆயிட்ட மாதிரி தகவல் வந்துகிட்டே இருக்கு. அவ இனிமேட்டு தேவையே இல்லை. வெண்ணிலாவை முடிச்சு விட்டுருங்க. இத கேட்ட நவீன் ரொம்ப கோவப்படுறாரு. தெரியாதனமா பிளாஸ்டிக் பாட்டில தட்டி விட்டுறாரு. அந்த சவுண்டு அதிகமா கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வீட்டுக்கு பின்னாடி வந்து பாக்குறாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கவுந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. நவீன் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்து காவேரிக்கு போன் பண்றாரு. வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாத்து, அவளுக்கு ஆபத்து இருக்கு. காவேரி இதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.